அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரோட்டம் பார்த்து இந்த இடத்துல போர் போட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 வரைக்கும் ஓட்டி பார்த்துட்டு ஒரு 3/4 டு ஒரு 1 இன்ச் தண்ணி தான் வருது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கல் மாறல அப்படின்ட்டு சொல்லி இந்த பாயிண்ட் ஃபர்தராக அது கீழே ட்ரில் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பாயிண்ட் வேற ஒரு வாட்டர் டியூனர் வச்சு மார்க் பண்ணி ட்ரில் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கை கொடுக்கல. அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னு நிப்பாட்டிங்கன்னா இப்போ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நம்மள ரீசெண்டாக கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீபோர் பண்ண சொல்லியிருந்தோமா அதே போல் இல்லை வேறு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மார்க் பண்ணி ட்ரில் பண்ண சொல்லியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சயின்டிஃபிக் வாட்டர் டிவைனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு இந்த தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கபிலர் மலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொட்டிப்பாளையம் வடக்கு தொட்டிப்பாளையம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சர்வே பண்ணி பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்தோம். அதை ட்ரில் பண்ணி எங்களுக்கு சரியாக தண்ணி கிடைக்கல, ஒரு இந்த நேரத்தில் தான் வருதுன்ட்டு அதை நிப்பாட்டிட்டு வேறு ஒரு பாயிண்ட் அமைச்சாங்க. அதுவும் பெருசாக கை கொடுக்கல. 2 போர் ஓட்டி 2மே பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல. இது வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு தண்ணி அதில் கம்ப்ரஸர் போட்டு ஓரளவுக்கு வந்துகிட்டு இருந்து இப்போ சுத்தமாக ட்ரை ஆகி போச்சு. வேறு வழியே இல்லை, ஒன்றா ரீபோர் பண்ணணும் இல்லை வேறு பாயிண்ட்டுக்கு இது அமைக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நாம் போய் ஃபுல்லாக அவங்க தோட்டத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஒரு பாயிண்ட் எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மட்டம் நல்ல மட்டமே கிடச்சிது. அடிஷ்னலாக ஒரு ஈக்கு மட்டம் கிடச்சிது. மொத்தமாக 4 மட்டத்தை சென்டர் பண்ணிட்டு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணி எவ்வளோ அடி ஓட்டமாக இருக்குது, எவ்வளோ தண்ணி வருங்கிறது எல்லாமே ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டோம். அதை ஃபர்தராக இந்த இடத்த ட்ரில் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 400 அடி கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டமே வரும். அடுத்து செகண்ட் மட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 டு ஒரு 700, தேர்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800. மொத்தமாக நீங்கள் வந்து 900 நான் 950 வரைக்கும் ஓட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீபோரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ரீபோர் செக் பண்ணோம். இந்த ரீபோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மட்டும் கீழே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் கீழே இதையே ட்ரில் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம இதையே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சஜஷன் பண்ணேன். ஏன்னா புதுசாக ஒரு பாயிண்ட் ஓட்டுறோம் அப்படின்னாலும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 900 950 வரைக்கும் ஓட்டி ஆகணும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரில் பண்ணாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 900 ஓட்டணும். ஆனால் ஆல்ரெடி இது வந்து 500 அடி ஓட்டியிருக்கிறோம். கீழே வந்து 400 அடி ஓட்டணும் மட்டும் போதும். உங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா புது பாயிண்ட் ஓட்டுறதோட கொஞ்சம் பழைய பாயிண்ட் ஓட்டினா கொஞ்சம் செலவு குறையும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ண சொன்னோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை தான். இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்க தெரியும் வீடியோவிலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா 600 முடிஞ்சு 700 முடிஞ்சு 800 முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 860 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய் ஒரே ஒரு கேப் நல்ல கேப்பாக வந்துச்சு. அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மட்டும் ஈக்கு மட்டும் இருக்குது. அது ஓட்டுற மாதிரி இருந்தால் ஓட்டுங்க அப்படின்னு இல்லை சரி போதோட 900 ஸ்டாப் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு கீழே ஒரு 2 ராட் ஓட்டி இந்த பாயிண்ட் இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த பாயிண்டில் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணிஞ்சவங்க ஓட்டியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நேரமோ கிளம்போ தெரியல, நமக்கு எப்போ அமைன்னு இருக்குதோ அது சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஒரு எப்போ அமைன்னு இருக்குதோ அப்போ தான் அமையும் அப்படின்ட்டு. அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமில் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல நேரம் இருக்க மாட்டோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதே பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் ஓட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தண்ணிக்கு மேலே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையிலோ இல்லை சேத்தடத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீராட்டம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒவ்வொருத்தில் ஒரு புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலியம் தான் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறீங்களா. இதை தவிர உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.